அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய நாள் நம்ம எல்லாருடைய லைஃப்லேயும் வந்து இனிமையாக வந்து ஆரம்பிக்கிட்டோம். அதுக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அசிஸ்டன்ட் லீடர் வந்து அவருக்கு பேட்ச் வந்து கொடுத்துருந்தாங்களாம். அவர் பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. அப்புறமா ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சதுக்கு நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இந்த பட்ட வெயிலுக்கு கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். சரி அப்படின்ட்டு பசங்களையும் கூப்பிட்டு வெளில போயிட்டு வந்தோம். ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து சுக்கு மல்லி டீ தான் போட்டு குடிச்சிட்டு அப்புறமா வந்து கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் கடைக்கிட்ட தான் போயிருந்தோம். அவர் கடைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மாமரம் செம்மையாக வந்து மாங்காய்லாம் வச்சுருக்கு. பார்க்குறதுக்கே செம்மையாக அழகாக இருந்துச்சு. சீசன் இல்லைங்களா, அப்படி பார்த்தாக்கா எல்லா இடத்துமே நல்லா மாங்காய் வந்து செடியில் வந்து வச்சுருக்கோம். எனக்கு கொஞ்சம் டங் வந்து ட்விஸ்ட் ஆகுது, சாரி. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வெளில போகிறோம். ஆனால் பசங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரேராக பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து கொஞ்சம் ஜங்காக வாங்கி கொடுத்தாக்கா தப்பு கிடையாது. அதே வந்து பழக்கமாக வைக்கக்கூடாது. அதனால் நான் எப்போவுமே கொடுத்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான திங்ஸ் தான் மோஸ்ட்லி. அதுவும் வெளில கூட நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன், வீட்லேயே நான் செஞ்சு கொடுத்துருவேன். அவங்க வெளில என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் வெளில வந்து அவங்க சாப்பிட்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வீட்டில் காமிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால தான். அப்புறமா இந்த ஓரமாக பார்த்திங்கன்னா நிறைய துணி கடைங்கள்லாம் கூட இருக்கும். இங்கெல்லாம் நான் போனதே கிடையாது இந்த 10 வருஷத்தில். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, நான் உங்களுக்காண்டியாவது ஒரு ட்ரிப் போய் அங்கே ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து பஜாருக்குள்ளேயே சுற்றி துணி வாங்கிட்டு இருந்ததுனால இந்த பக்கம் வர வேண்டிய வேலையே கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம், அப்புறமா வந்து செடிங்க கொடிங்க எல்லாம் நல்லா அழகாக இருக்கும். நிறையா வந்து நான் நர்சரிக்கு வருவேன் இந்த சைடு. அப்புறமா வந்து இந்த பக்கமாக மானுங்க எல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த வேலியை போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் போக பாருங்கள். அங்கெல்லாம் வந்து நிறைய மான் இருக்கும். என்ன நம்ம டைம்னு தெரியல. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஒரு மான் கூட கண்ணில் தெம்பல்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து மானுக்கான வீடியோ நம்ம போட்டுடலாம். ஹவுஸ் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க அதுக்கு அடுத்தது இந்த வீடு தான் நம்மளுக்கு உலகமா அப்படின்ட்டு நம்ம இருக்கோம். அதே பார்த்திங்கன்னா அழகு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்மளாக டிசைட் பண்ணி ஒரு வேலை அப்படின்னு இறங்கும்போது நம்ம வீட்டில் அதுக்காண்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அதை இங்கே எடுத்து வை, அதை எடுத்து வை, இதை சுத்தம் பண்ணு, அதை சுத்தம் பண்ணு, நம்ம பாட்டுக்கு நம்மளை விட்டாவே பார்த்திங்கன்னா அழகாக நம்ம ப்ளசண்ட்டாக வந்து பசங்களையும் பார்த்துப்போம், வீட்டையும் பார்த்துப்போம். இவங்க நடுவில் வந்து டென்ஷன் ஏற்றாமல் இருந்தாவே போதும். அவங்களே பார்த்திங்கன்னா சாப்பிட்ட தட்டு இங்கேருந்து இங்கே எடுத்து வைக்க மாட்டாங்க, ஒரு குடிச்ச டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு கடுப்பு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாரும் லைக் பண்ணுறதே இல்லை, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.